Hi viewers, welcome to our innovation. இன்னைக்கு நம்ம சேனலில் தேர்ட் டேர்ம்க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 1 ஆர் என்விரான்மெண்ட் தேர்ட் டேர்மோட ஃபர்ஸ்ட் யூனிட் ஆர் என்விரான்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோஸ் இமீடியட்டாக கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். Our environment, okay? Our environment, what is that environment? Environment is everything that is around us. So நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? It is an environment. So environment is everything around us. Environment, they are dividing into two types of environment இருக்குன்னு சொல்கிறாங்க. They are physical environment and biological environment. Physical environment, it includes the non-living things. So physical environmentல என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா non-living things like land, water, air இதெல்லாமே physical environmentல வருது. Biological environment, it comes such as plants, animals, human beings இதெல்லாமே biological environmentல வருது. Natural environment has lot of economic values. Plants and animals in our environment are useful to us in a number of ways. ஸோ நம்மளுக்கு இந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட்லேருந்து நிறையா யூசஸ் இருக்குது. ஈவன் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ் அண்ட் ஆல்சோ சம் அதர் பர்பஸ் ஆல்சோ. நான் பிளான்ஸ் அனிமல்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு நிறைய யூசஸ் இருக்குது இல்லையா? வி ஆர் கெட்டிங் ஃபுட். அனிமல்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு நிறைய யூசஸ் இருக்குது. கவ், பஃபலோ கிவ் அஸ் மில்க், ஓகே. மெனி அதர் useful needs we get from the plants and animals. So natural environment கிட்ட இருந்து நம்மளுக்கு நிறைய யூசஸ், அதாவது நிறைய பலன்கள் நம்மளுக்கு தேவையானது இருக்குது. Now these animals are raised in farms. So animals பார்த்தீங்கன்னா the cow, buffalo, goat இதெல்லாமே நம்மளுக்கு மில்க் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் it will used for transportation. So olden daysல இந்த கார் பஸ் எல்லாம் இல்லாத டைமில் இந்த பஃபலோஸு கவ் எல்லாம் வச்சு தான் டிரான்ஸ்போர்ட்டேஷனே நடந்தது. ஓகே. நவ் அனிமல்ஸ் தே ஆர் ரைஸ்ட் இன் ஃபார்ம்ஸ், அதாவது பண்ணையில் வளர்ப்பாங்க இல்லையா அனிமல்ஸ். இது எல்லாமே கவ், பஃபலோ எல்லாமே பண்ணையில் தான் அது வளர்ப்பாங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் ஃபார்ம்ஸ். ஸோ நவ் இன் திஸ் லெசன் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் இஸ் டைரி ஃபார்ம்ஸ். ஸோ நம்ம கவ், பஃபலோஸ் எல்லாம் க்ரோ பண்ணுறது பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ், அப்பிகல்ச்சர், மேன்யூர் அண்ட் வெர்மி காம்போஸ்ட் ஆர் த headings we are going to learn in this lesson. Okay children, so in that first one is farms. Farming is the activity of growing crops and raising livestock. So farming ங்கிறது growing the crops, அதாவது cultivation பண்ணுறது, that is farming, and also raising the livestock, கால்நடைகளை வளர்ப்பது கூட நம்ம farmingல தான் வரும். It is a part of agriculture. Agriculture, what is agriculture? Agriculture is the cultivation of land and breeding of animals and plants to provide food, fiber, wood and medicinal plants to sustain and enhance the life. So cultivation பண்ணி நம்ம agriculture என்ன, we are cultivating the land. Land cultivate பண்ணி breeding of animals and plants to provide food. So agriculture and cultivation நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு plants and animalsக்கு ஃபுட்டே கிடைக்கும். அது போக நம்மளுக்கு என்ன கிடைக்குது? we are getting many useful products from the plants, that is fiber, woods and medicinal plants. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஈவனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட லைஃப் வந்து ஒரு நார்மல் சஸ்டைனபுளாக போகும். ஓகே, பட் ஃபார்மிங் இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் தேன் அக்ரிகல்ச்சர். ஸோ இட் இஸ் டன் ஆன் கமர்ஷியல் ஸ்கேல். ஸோ ஃபார்மிங்கில் வந்து உங்களுக்கு ரெண்டும் க்ரோயிங் த க்ராப்ஸும் இருக்குது, கால்நடைகளை வளர்க்குறதும் இருக்குது, தட் இஸ் ரைசிங் த லைஃப் ஸ்டாக் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து வரது தான் ஃபார்மிங். அக்ரிகல்ச்சர்னா ஜஸ்ட் கல்டிவேட்டிங் த லேண்ட். ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ தே ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபார்மிங் பிகாஸ் தே மேக் இட் ஆஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிள் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ். ஸோ நல்ல ஒரு கமர்ஷியல் இன்கம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக ஃபார்மிங் வந்து யூஸ் பண்ணாங்க. அதனால அக்ரிகல்ச்சரை விட ஃபார்மிங்கில் வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடைக்குது. An area of land with fields and buildings that is devoted primarily to growing crops or raising domestic animals or both as a business is called farm.
Large scale farm grow one and two major crops or animals. Middle sized and small sized farms grow different types of crops and animals. ஸோ இந்த ஃபார்மிங்கில் வந்து லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங் இருக்குது, ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மிங் இருக்குது. லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரைசிங் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். ஒரு அனிமல் மட்டும் இல்லை, இப்போ பஃபலோ அந்த மாதிரி கவு அந்த மாதிரி ஒரு அனிமல் வச்சுக்கிறது இல்லை, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல் வச்சுருக்காங்க. அதாவது நம்மளுக்கு கால்நடைகளையே நிறையா வெரைட்டியாக அவங்க வச்சுருக்காங்க. கோட், ஓகே, லைக் தட். And they are giving a special building for that, devoting and growing crops. So அந்த farm அந்த அனிமல்ஸ்க்காகவே அவங்க growing the crops also. அந்த மாதிரி பண்ணுறது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக பண்ணுறது வந்து லார்ஜ் ஸ்கேல். ஸ்மால் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 1 or 2 crops மட்டும் க்ரோ பண்ணி அனிமல்ஸும் லிமிட்டட் அனிமல்ஸாக அவங்க க்ரோ பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் there will be only cow or goat, any two animals like that. Okay. So farmingல வந்து two types of farming. One is a large scale. So large scale வந்து நிறைய different kinds of crops also there and different kinds of livestock also there. Okay. At the same time small scale is only 1 or 2 or crops will be there and 1 or 2 animals will be there. Okay. This is the difference between large scale and small scale, and this is what farm. Okay, that is growing the crops for the purpose of raising the livestock. Okay, one of the farm is dairy farm. So first நம்ம அதில் ஒரு ஃபார்ம் என்ன பார்க்க போகிறோம், டைரி ஃபார்ம். ஸோ டைரி ஃபார்ம்னாலே உங்களுக்கு தெரியும், பால் பண்ணை. ஓகே, ஸோ டைரி மீன்ஸ் வாட், த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மில்க். ஓகே, அந்த மில்க்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுப்பாங்க. மில்க் ப்ராடக்ட்ஸ், சீஸ், பட்டர், கர்ட், இது எல்லாமே சேர்ந்து அந்த மில்க் பால் பண்ணையில் தான் பால் எடுத்து பால்லேருந்து கிடைக்கக்கூடிய மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ வேர் டு தே கெட் த மில்க்? ஸோ மில்க் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒரு சோர்ஸ் ஆஃப் கவுஸ் கிட்டேருந்து மட்டும் கிடைக்காது. ஸோ கவுஸ் அலாங் வித் த புல்ஸ் அண்ட் ஆக்சன்ஸ் ஆல்சோ ரைஸ்ட் இன் கமர்ஷியல் டைரி ஃபார்ம்ஸ். இந்த டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேட்டல்ஸ் கேன் பி சீன். ஓகே, டிஃப்ரெண்ட் வாட் ஆர் தே, புல்ஸ், ஆக்சன் பார்க்கலாம், அதுலேருந்தும் பால் எடுப்பாங்க. ஈவன் கோட், ஷீப், கேமல்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டல்ஸ் கிட்ட இருந்தும் அவங்க வந்து பால் வந்து கிடப்பாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி இப்போ சிலருக்கு வந்து மாட்டுப்பால் வேணும்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் ஆட்டுப்பால் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ் பர் த நீட் தேர் சப்ளை will also be there. Okay, and the products what they are producing also will be as per their needs only. They are making it for the commercial. ஸோ நல்ல ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் டைரி ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இட் இஸ் ஃபார் அ குட் ஏர்னிங்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பால் பண்ணையில் வந்து there will be more earnings. Okay, now next is a cattle breeds. In India there are 26 cattle breeds and they are domesticated for milk agriculture work. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேட்டில் breeds பலவிதமான மாடுகள். ஓகே, கேட்டல்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரீட்ஸ் ஆர் தேர். ஸோ ஒவ்வொரு விதத்தை சேர்ந்ததாக இருக்கும். ஒவ்வொரு மாடு இருக்கட்டும், ஆக்ஸ் இருக்கட்டும், பஃபலோ இருக்கட்டும், தெர் ஆர் மெனி கேட்டல்ஸ். ஸோ தெர் ஆர் 26 கேட்டல்ஸ் ஆர் தேர். ஸோ அது வந்து நம்ம மில்க்குக்கு எடுக்கிறோம், யூஸ் பண்ணுறோம், அக்ரிகல்ச்சருக்கும் யூஸ் பண்ணுறோம், அண்ட் ஆல்சோ ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அதர் பர்பஸ். தே ஹேட் கிவன் மெனி அதர் நீட்ஸ் ஆர் நவ் கிர், ஷைவால், ரெட், சிந்தி, காங்கேயம் and Anglo are some of the cattle breeds found in India. Cattle breeds found different states of India are given in the table. Now see here, different kinds of cattle are there. Okay, ஸோ இந்த ஒவ்வொரு கேட்டலுக்கு வித் த நேம் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு கேட்டல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இட் வில் வேரி ஃப்ரம் ஒன் பிளேஸ் அண்ட் ஒன் ஸ்டேட் டு ஸ்டேட். Now they had given here also, see here a tabular column, cattle breed and the states. Gir, it is in Gujarat and Rajasthan, the first one. Okay, the second is Shaiwal, Punjab, Haryana, Uttar Pradesh. Red Sindhi, Andhra Pradesh. Malvi, Rajasthan, Madhya Pradesh. Nagari, Haryana, Uttar Pradesh, Rajasthan. Kangeyam, Tamil Nadu. Angala in Andhra Pradesh. Okay, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு கேட்டல் breeds இருக்கு. Here is some of the cattle breeds that is seen in Tamil Nadu. Now, India has the largest number of livestock in the world and holding 281 million.
In 2008, our country housed the second largest number of cattle in the world with 175 million. So, India, all over the world, India the second largest country where we are having more cattle. Okay. Apart from these animals, buffalo is also domesticated. There are 7 buffalo breed in India. So in India, you can see 7 buffalo breeds. Buffalo produce amount of milk that than cows. So cows விட buffaloes கிட்ட வந்து milk இன்னும் நிறைய கிடைக்கும். As buffalo's milk has a nutrients than cow's milk. Murrah, Jafrabadi and Bahadwari and Shruti are the buffalo breeds that are found in India. So these are the some of the buffaloes we can see in India. India is the largest buffalo milk producer in the world. So world laye buffalo milk vandu producer vandu India is the largest biggest one in the world. Some of the buffalo breeds are found in our country are given in the table. See, here are some of the buffalo breeds are given. Now here the tabular column is given about the buffalo breeds and the states. Murrah, it is found in Punjab, Haryana, Uttar Pradesh. Badwari, Uttar Pradesh, Madhya Pradesh. Jafrabadi, Gujarat. Shruti, Rajasthan, Gujarat. Mehsana, Gujarat. Nagpuri, Central and South India. Niliravi, Punjab, Haryana. Now see here, feeding. Cattle needs nutritious food in order to be healthy and to produce high yield. So feeding, what are the feeding should be given? So அந்த கால்நடைகளுக்கு எந்த மாதிரி ஃபீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the cattle feed includes roughage and concentrates. So roughage contains high amount of fiber and it includes fodder. So high amount of fiber on a roughage, it is contains more amount of fiber. So roughage-um concentrates-um கண்டிப்பா வேணும். Hay, straw, silage. Okay, concentration includes broken gram, cereals, millets, rice polish, cotton seeds and oil cakes. Apart from these feeds, cattle need adequate amount of fresh water. So the feeding for cattle, it is needed roughage and concentrate. So roughage-ல பார்த்தீங்கன்னா fodder, hay, straw இதெல்லாமே வேணும். And for concentration, it need broken grams. Okay, and the பயிர் வகைகள் இதெல்லாமே broken grams, millets, okay, rice polish all should be needed. And also a good amount of water is also. Diseases. Foot and mouth diseases and anthrax are some of the common diseases found among cattle. So what kind of diseases will be attacked? So foot, mouth, so கால்ல புண்ணாகிறது, mouthல diseases வரது, இந்த kind of diseases, these are some of the diseases affected by them. Maintaining proper sanitation is necessary to stop the spread of these diseases. So அந்த diseasesலேருந்து spread பண்ணுறதுக்கு correct maintaining the sanitation. So நல்லா சுத்தமாக நம்ம வந்து கால்நடைகளை வச்சுக்கணும். Timely vaccination can prevent most of these diseases. Veterinary medicine deals with the prevention and diagnosis and the treatment of diseases, disorder and injury for domestic and non-domestic animals. So veterinary medicinesல நம்ம கரெக்டாக அதுக்கான ப்ராப்பர் ப்ரிவென்ஷனில் நம்ம கொடுக்கணும். Timely vaccination should be given for the prevention of diseases. So அதுக்கான தனியாக vaccination timing இருக்குது, அதெல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் we can prevent them from the diseases. Now uses. What are the uses of cattle? Cattle are useful to us in number of ways. Some of them are listed below. So what? First, we get milk from cows. Cow's milk contains essential minerals needed for us. So first நம்மளுக்கு cow's milk நம்மளுக்கு கண்டிப்பா வேணும், isn't it? So it contains all essential minerals in that. Bullocks are used to plow land, harvest and thrash crops. So agriculture purpose-க்கு நம்மளுக்கு bullocks கண்டிப்பா வேணும். Cattle are employed in transportation. So transportation-லையும் cattle வந்து இருக்கு. Cattle dung is used as a manure. It is also used as a fuel and for generation of biogases. So cattle dung, அதாவது மாட்டு சாணம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுவும் நம்ம வந்து fuel purpose-காக யூஸ் பண்ணுறோம். Then
Panchagavi is an Ayurvedic medicine used in agriculture to control pest and fungi. ஸோ நம்மளுக்கு இந்த மெடிசன் பஞ்சகவி மெடிசன் எங்கேருந்து கிடைக்குது ஃப்ரம் த கேட்டில் ஒன்லி. அது அந்த மெடிசன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு பெஸ்ட் கண்ட்ரோல், அதாவது அக்ரிகல்ச்சரில் நம்மளுக்கு பூச்சிக்கொல்லியாக நம்மளுக்கு கிடைக்கிறது, அது அந்த மெடிசன் வந்து கிடைக்குது. இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் டங்க் அண்ட் யூரின் ஆஃப் கவுஸ், ஃப்ரெஷ் மில்க், கர்ட், ஜாங்கிரி அண்ட் கீ. ஸோ இதுதான் அதோட மிக்சர். Leather goods are manufactured from cattle hides. So cattle வந்து நம்மளுக்கு leather goodsum கிடைக்குது. Now see here, milk, bullock cart for transportation, cow dung, and here the leather items. Okay. Now next we are going to see about the poultry farms. Poultry farms. In poultry farms, avian species are reared and bred for the purpose of egg, meat, or both. Fowls, ducks, geese, turkeys, and some varieties of pigeon are the most common reared species. So, poultry farm is the place where the hens and all grown. Okay, கோழி பண்ணை நம்ம சொல்லுவோம் இல்லையா, the poultry farms. In poultry farms, we can see fowls, ducks, geese, turkeys. Okay, so in the கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னா not only the hens, okay, and broilers will be grown, even ducks, geese, turkeys, many varieties of birds will be also seen there. So இது எல்லாமே எதுக்கு பண்ணுறாங்க? For the purpose of getting egg, meat. Okay, இது ரெண்டுக்காக தான். It is for a commercial purpose. Okay, அதோட சேலுக்காகவும் அந்த எக் அண்ட் மீட் வந்து நம்ம சேல் பண்ணி அதில் வந்து நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்காக நம்ம அதெல்லாம் பண்ணுறோம், isn't it? Now chicken occupy 90% of the total poultry. Poultry birds grown for meat and are called broilers. ஸோ மீட்டுக்காக, வெறும் மீட்டுக்காக நம்ம வளர்க்கக்கூடியதான் broilers. ஸோ இது வந்து நம்ம நார்மல் சிக்கன் வந்து சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சிக்கன் வந்து broilers. ஓகே. Poultry birds grown for a meat and are called broilers. Layers are the females. Fowls grown for the egg production. The poultry industry is an important in providing a balanced diet for human population. Proper management of poultry includes the method of hatching, rearing, housing, sanitation, prevention of diseases, and sound marketing system. In Tamil Nadu, famous poultry farms are found in places like Namakkal, Palladam, and Chennai. So in the three places la dhan Tamil Nadula poultry farms நிறையா இருக்குது. ஸோ த மெயின் திங் வாட் வி நீட், ஸோ அந்த பவுல்ட்ரி எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஸோ அதில் கிடைக்கக்கூடிய eggs. Okay, and for also the purpose of meat also. So these farms should be maintained free from diseases. Okay, it should be sanitized, ரொம்ப க்ளீனாக நம்ம வச்சுருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் there should be prevention from diseases. நிறையா ஃப்ளூஸ், பேர்ட் ஃப்ளூ எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இதெல்லாம் வராமல் நம்ம நல்லா க்ளீனாக நீட்டாக வச்சுக்கணும். பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ அ சவுண்ட் மார்க்கெட்டிங் ஆல்சோ. இது ஒரு பிஸ்னஸாக தானே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இட் வில் கிவ்ஸ் அ குட் மார்க்கெட்டிங் ஆல்சோ. Then breeds. There are more than 100 breeds of fowls. Fowls are classified on the basis of their utility to man. They are meat type, that is broiler, egg type, egg layer, and dual type. So நிறைய breed இருக்கு. These hens broilers எடுத்துட்டாலே there are many breed. ஒன்று வந்து எக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. Some are given for meat also, grown for meat also. There are different types. More than 100 breeds of fowls are seen. Asal, Chittagong, Haggis, Busra, Brahma, and Cochin are some of the breed found in our country. So these are the some of the breeds found in our country. So நம்ம ஊரில் இருக்கக்கூடிய breeds இதுதான். Local and indigenous birds are reared in rural places. Traditional, these birds have a poor meat production capacity compared to the commercial broilers and layers. But meat and egg from this type of poultry is better than the other commercial poultry. So there are some of the breeds also. There some of the birds பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இட் வில் பி ரோமிங் இன் அண்ட் அரவுண்ட் இந்த ரூரல் பிளேசஸ்லலாம் இருக்கும். கோழி, அது நாட்டுக்கோழின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ தே ஆர் வெரி புவர் இன் மீட். ஸோ அது வந்து மீட்டுக்காக வளர்க்கக்கூடியதில்லை, நம்ம வீட்டில் வளர்க்குறனால we will get a less amount of meat when comparing to the broiler. ஸோ broiler வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காகவே அது வளர்க்கக்கூடியதுனால அது நல்லா அவங்க நல்லா
they will be having a good capacity of meat comparing to the other other hens. Okay, but meat and egg for this type of poultry is better than the other commercial. So commercial poultry விட இந்த மாதிரி நம்ம rural areasல அதாவது நாட்டுக்கோழி வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். It is good for health also. Now see here, some of them are given here. Okay. Feeding. So what are the feeding? Poultry birds need proteins, carbohydrates, fats, minerals, vitamins for eggs and meat production. So in the in the products ellame, okay, these are needed for the feeding. So bajra, barley, maize, wheat, rice bran, jowar, oil cake, fish meat and fish meal, bread and green residues of vegetables are feed given to the poultry birds. So poultry birds ku idellame kudukakudiyadu. Okay, even the green residues of vegetables ellame kudutha it will be grown good. Then poultry products, நம்மளுக்கு பவுல்ட்ரிலேருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா we get egg, meat and manure also are the 3 benefits we get from them. Poultry birds are good source of nutritive food. It is a நல்ல ஒரு nutritive food நம்மளுக்கு இருக்குது. Eggs laid by them are rich source of protein. So அதிலேருந்து கிடைக்கக்கூடிய எக் வந்து நம்மளுக்கு very important, isn't it? So it is rich in protein. They are easily digestible and they contains minerals like calcium, potassium and iron, vitamins and moderate amount of fat. So egg is a very good protein product. So அதில் நம்மளுக்கு we are getting all the minerals. Their feathers are used for making pillows and quilts. So அதோட feathers கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். Dropping of poultry birds is used as a manure. So அதோட droppings வந்து நம்ம manure, அதாவது நிலத்துக்கு உரமாக கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். It is highly valuable for crops. Then poultry diseases. So poultryக்கு என்ன மாதிரி diseases வரும்னு பார்த்தீங்கன்னா, if poultry animals are not cared or fed properly, they suffer from a number of diseases. That is, poultry birds affected by virus suffer from fever and diarrhea. So அந்த poultryக்கு fever and diarrhea கூட affect ஆகும் because of the virus. Then fowl cholera is caused in them by bacteria. So bacteria, it affects the fowl cholera. Overexposed to wet and cold conditions causes cramps in the poultry birds. So over coldness and wetness இருந்தாலும் it will affect them. Then poultry birds are affected by internal parasites like roundworm and tapeworm. They are also affected by external parasites like fleas, lice, ticks. So இதெல்லாம் அவங்க internal parasitesனால எஃபெக்ட் ஆகிறது வந்து roundworm and tapeworm it gets அதனால எஃபெக்ட் ஆகும். external parasitesலேருந்து fleas, lice, ticksனால it will be get affected. Poultry management. Poultry birds can need a clean environment. So first வந்து நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். பவுல்ட்ரியோட என்விரான்மெண்ட் வந்து நல்லா க்ளீனாக வச்சுருக்கணும். The following measures should be taken in order to avoid diseases. Poultry houses should be clean and disinfected. It should have windows for ventilation. Good windows இருக்கணும் வென்டிலேஷனுக்காக. Light is essential for high egg production. So light facilitiesum நல்லா இருக்கணும் for to get a high egg production. Poultry bird need clean and fresh water. They need a clean and fresh water. Timely vaccination is necessary to prevent diseases. Okay children, so now we had seen about the cattle and poultry farm. Okay, we learnt about these two, dairy farm and poultry farms ரெண்டையும் நம்ம பார்த்தோம். ஸோ கேட்டல் கால்நடைகள் எப்படி வளர்க்கணும், வாட் ஆர் த டிசீசஸ் தே அஃபெக்டட் அண்ட் நம்ம இந்த கோழி பண்ணையிலலாம் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறத இந்த லெசனில் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். Let us see this apiculture and remaining headings in the next class. எங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.